ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லோரும் பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் புரியும் நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு பாருங்கள். அப்போ இந்த நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். மற்றபடிலாம் சூப்பராக இருக்கும் மலையிலலாம். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஊத்துக்காட்டில் வந்து என் பையன் தூங்கிட்டான். சரி அப்போ வந்து என் தம்பி தொட்டியில் போட்டு அவன் தான் தூக்கிட்டு வந்தான் ஊத்துக்காட்டிலேருந்து. அங்கிட்டிருந்து கொஞ்சம் தூரம் தான் பார்த்துட்டு வந்துட்டோமா. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மழை வர மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாக ஒன்றால் நடக்க முடியல. காலெலாம் பயங்கரமாக ரத்தம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. சீக்கிரமாக போகணும், மழை இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை வேற வச்சிட்ருக்கோமா, அதனால் சீக்கிரமாக போயிட்டாங்க. நானும் இந்த சின்னவனு மட்டும், ஏன்னா அவன் என்னால் நடக்க முடியல, அவன் நடந்துடுறான் ஸ்பீடாக. நான் ரொம்ப நாள் ஆச்சுல, அவங்க கூட அடிக்கடி வருவாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சா, சரி அதனால் என்னால் நடக்கவே முடியல. அப்புறம் மெதுவாக அவன் நின்று கூட்டிகிட்டே போனான். அப்புறம் இடையில தண்ணி வேறு தாகம், அதெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பயங்கர மூச்சு வாங்கும். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இந்த ரோடு, இவ்வளோ தான் ரோடே. இதில் கல் அப்படி இப்படி இருக்குமா, அதெல்லாம் பார்த்து தான் போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு அவ்வளோன்னு சொல்லி முடிஞ்சு கீழே டம்முன்னு விழுந்துருவோம். இங்கேனா வீடு வந்து எப்படின்னா அங்கங்கே இருக்கும். இப்போ எங்கள் வீடு மட்டும்தான் இது தெருவு மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் அங்கங்கே தோட்டத்தில் தான் வீடு இருக்கும். எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பக்கம் வெயில் அடிச்சிச்சு, ஒரு பக்கம் மழை வர மாதிரியும் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேளை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஒரு வழியாக 2:30 3 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே அவன் இந்த குதிரையில் இருக்கிறதெல்லாம் கழட்டி வச்சுட்டு செம கொண்டு வந்துச்சா. சரி அதெல்லாம் விட்டுட்டு தண்ணிக்கு விட்டுட்டு இருந்தாங்க. என் பையனை எங்கே தொங்க விட்டுருக்காங்க பாருங்கள். சரி அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்ததுமே போய் தோட்டத்தை காட்டை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த சூரிய இவங்கெல்லாம் போனாங்க. அப்போ அவங்கெல்லாம் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இதுதான் தோட்டம், தான் காடு எப்படி இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து காப்பி செடி, பலாமரம், அவக்கோடா மரம், இதெல்லாம் நிறையா இருக்குது. நான் இதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கேட்பீங்க நீங்கள். ஸோ இதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இதில் வந்து அவ்வளோவா, ஏன்னா இது வந்து அவங்களாம் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் போய் எடுக்கவே இல்லையா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போயிட்டு, இது ஃபுல்லாக காடு, சும்மா செடி அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இது ஃபுல்லாகவே அவக்கோடா, அதான் எங்கள் காடு. அந்த பக்கம் அந்த கொட்டுற மாதிரி இருக்கா, அதுதான் காடு. இது ஃபுல்லாக அவக்கோடா, மிளகு செடி, நிறைய செடி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் இதில் ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அப்புறம் சரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோமா. அத்தை ஒரு 4 மணிக்கு தான் வந்தாங்க. அவங்க மேக்காட்டுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க. களை எடுத்துகிட்ருக்காங்க. சரி அதனால் அங்கே போயிட்டாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வர்றது தெரியும், ஆனால் காலையிலேயே தெரியாது, இல்லைன்னா வீட்டில் இருந்திருப்பாங்க. அப்புறம் அதெல்லாம் போய் அப்புறம் அவங்க வந்து தான் சாப்பாடு செஞ்சாங்க. இவனை வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியலையா, அதனால் அவங்க தான் வந்து, இருந்தாலும் நம்மளுக்கு அடுப்பில் அவ்வளோவா தெரியாது. அப்புறம் அதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இந்த தெருவுலேயே நிறைய குட்டீஸ்கள் இருக்குங்க. அப்புறம் அவங்க சைக்கிள்லாம் தம்பிக்கு கொடுத்தாங்க, அழுதுகிட்டே இருக்கானா, அதனால் கொடுத்தாங்க. அப்புறம் இப்படி தான் வந்த ஈவினிங் இப்படி தான் டைம் போயிடுச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம். பார்ட் 3 வீடியோவில் எல்லாம் நிறையா பாருங்கள். பொங்கல் வைக்கிற வீடியோஸ்லாம் வரும், மறக்காமல் பாருங்கள். ஓகே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.